தமிழக சட்டமன்றத்தில் இன்னைக்கு பெரிய அளவு பரபரப்பு நிகழ்ந்திருக்கு. டாஸ்மார்க் முறைகேடு விவகாரம் குறித்து பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. இதோட விளைவா 13 அதிமுக உறுப்பினர்கள் ஒரு நாள் நாடாளுமன்ற நடவடிக்கையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தியாகி யார் அப்படின்ற வாசகங்கள் பதக்கைகளில் எழுதி அவையில் காட்டியிருக்கக்கூடிய அதிமுகவினர் அவங்களுக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அந்த சட்டமன்ற அமர்வில், யார் யார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே நடந்த கடும் வார்த்தைகளுக்கான போட்டி என்ன இப்படின்ற முழுமையான விவரங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு அமளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 13 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதி மறுத்ததை எதிர்த்து சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. சட்டசபையில் டாஸ்மார்க் விவகாரம் குறித்து பேசணும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி மறுத்திருக்கிறாரு. டாஸ்மார்க் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதால அதை பற்றி விவாதிக்க முடியாது அப்படின்னும், ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து அதிமுகவோட ஆட்சியில் எதிர்க்கட்சி கேள்வி எழுப்ப போதும் பேச அனுமதிக்கல அப்படின்னும் சொல்லி சபாநாயகர் கூறியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்ததாக சட்டசபை கூட்டம் நடக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி பதக்கையை காட்டியதால் அவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு அறிவிச்சிருக்காரு. அதன் பின் சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதுக்கப்புறமா விவாதத்தை நடைபெற்று சபாநாயகர் ஒரு விளக்கம் தந்து திருப்தி அடையாமல் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, கையில் பதக்கையை ஏந்தி இருக்கிறாங்க. அதில் அந்த தியாகி யாருன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய வழக்கில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக யாருடைய காலில் போய் விழுந்தாரு, நொந்து போய் நூடுல்ஸ் ஆகாமல் இருக்க அதிமுக எம்எல்ஏக்கள் தான் தியாகிகளாக இருக்கிறாங்க. முதல்வர் பதவி வாங்கிறதுக்காக யாருடைய காலில் போய் விழுந்து அந்த அம்மையாரை ஏமாற்றியவர் தான் இன்னைக்கு தியாகியாகவும் இருக்காரு. தியாகிகள் அப்படின்ற எழுத்து பலகையை கொண்டு வந்ததால தான் நான் இந்த விளக்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறாரு. சமீபத்தில் டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்திலும் மதுபான ஆலைகளிலுமே அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தியிருந்தாங்க. 3 நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதியிலையுமே அந்த தியாகி யார் அப்படின்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வீட்டு வசதித்துறை மற்றும் நகரப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் சட்டப்பேரவையில் இன்னைக்கு நடத்தப்பட்டுச்சு. இதில் பங்கேற்க வந்த அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த தியாகி யார் அப்படின்ற வாசகம் பொறிச்சிருந்த கருப்பு பேட்சை அணிஞ்சிருக்காங்க. இதுக்கிடையில் சட்டப்பேரவையில் டாஸ்மார்க் முறைகேடு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச முயன்ற நிலையில் அதற்கு சபாநாயகர் அப்பாவு அனுமதி வழங்காததால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது அக்ரி கிருஷ்ணன் மற்றும் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 13 அதிமுக உறுப்பினர்கள் பதக்கைகளை தூக்கி காட்டியிருக்காங்க. இதையடுத்து அவங்கள வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருக்காரு. மேலும் அவங்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான உறுப்பினர்களும் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ பேசியிருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த 28ஆம் தேதியும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பதக்கை ஏந்தி வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேரை 2வது முறையாக வெளியேற்றப்பட்டிருக்கிறதால இதோட காரணமாக கூட்டத்தொடர் முழுவதுமே அவங்க கலந்து கொள்ள முடியாதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து பேசியிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பதக்கை ஏந்தி வந்த அவங்கள சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. இதை ஏற்றுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு முதல்வர் கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பதக்கை ஏந்தி வந்திருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேரும் சபை நடவடிக்கையில் கலந்து கொள்ள முடியாது, மற்றவங்க பேட்சை கலட்டினா அவையோட நடவடிக்கையில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அசோக் குமார், சம்பத் குமார், அம்மன் கே அர்ஜுனன், பொன் ஜெயசீலன், இசக்கி சுப்பையா, செந்தில்குமார், சித்ரா, ஜெயக்குமார், செந்தில்குமார், பாலசுப்ரமணியன், நல்லதம்பி,
மரகதம் குமரவேல் ஆகியோர் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.